ஐயா வணக்கம். என் பேர் வீரசம்மர். நான் வந்து அண்ணனோட திரைப்படத்துறையில கலை இயக்குனரா இருக்கேன். அண்ணனோட கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமா நான் பயணிக்கிறேன். என்னுடைய மனைவி தான் சேலம் தெற்கு தொகுதி வேட்பாளரா நாம் தமிழர் கட்சியில நின்னாங்க. எப்படி இருந்தது களப்பணி? இந்த களப்பணியில உங்களுக்கு எதுவும் சிக்கல்கள் வந்ததா? இதுல எதுவும் பிரச்சனைகள் கூப்பிட்டாங்களா? இல்ல, தேர்தல் களப்பணி என்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். ஒவ்வொரு மனிதனுக்கு இது உண்மையிலேயே இது பல்வேறுபட்ட மனிதர்கள், பல்வேறுபட்ட குணாதிசயம் கொண்டவர்கள். ஆஹ் அதுல வேறுபட்ட மனிதர்கள், பல்வேறுபட்ட மனிதர்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ம், அதனால இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவமா இது நமக்கு இருக்கும். ம், அதே நேரத்துல தேர்தல்னாவே நமக்கு ஜனநாயக நாட்டுல தேர்தல்னா என்ன? ம், நம்மளுடைய முடியாட்சி முடிஞ்சு இந்த குடியாட்சியில நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதனை தேர்வு செய்து, ஒரு சமூக சிந்தனை, சமூக பொறுப்பு, தொலைநோக்கு சிந்தனை, பகுத்தறிவு சிந்தனை உள்ள ஒரு நல்ல மனிதனை பார்த்து, படித்திருந்தா மட்டும் பத்தாது, ஒரு சமூக பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மனிதனை பார்த்து தேர்வு செஞ்சு நம்மளுடைய பிரதிநிதியை சட்டமன்றத்தை போய் ஒழிக்க வைக்கணும்ன்றதுக்கு அந்த தேர்தல். அப்படிப்பட்ட மனிதனை தேர்வு செஞ்சு வாக்களிச்சு நம்ம அனுப்பணும்ன்றதான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நாட்டுல எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படி ஒரு சிந்தனையே மக்கள்கிட்ட இல்லாம, தேர்தல் தான் வருவாங்க, ஓட்டுக்கு இவ்வளவு கொடுப்பாங்க, ஏதோ இலவசமா கொடுப்பாங்க, பரிசு பொருள் கொடுப்பாங்க, இதை வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணுமோ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. மக்கள் மூளையை மழுங்கடிக்க வச்சுட்டாங்க. இதுல இருந்து மாறுபட்டு நாம் தமிழர் கட்சி இதை யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது, ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுங்க காலத்துல. இன்னைக்கு தமிழ் தேசியம் மொழிக்காகவும், தேசத்துக்காக, தமிழ் தேசியத்திற்காக எத்தனையோ தலைவர்கள் முன்னெடுத்துலாம் பண்ணிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தோட அது நின்று போயிருக்கு. அது கால சூழ்நிலையால, அவர்களுடைய மறைவினால. ஆனா இந்த அளவுக்கு எடுத்து கொண்டு இந்த தமிழ்நாட்டுல ஒரு தனி மனிதனா போராடி இன்னைக்கு 3வது கட்சியா கொண்டு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நிறுத்திருக்காருன்னா, இந்த நூற்றாண்டு வரலாற்றுல அண்ணன் சீமான் அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை இது. அப்போ இத முன்மொழிஞ்சு மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன? கல்வி, மருத்துவம், நல்ல குடிநீர், இருப்பிடம், தூய்மையான இடங்கள், சாலை வசதிகள், இதை முன்னெடுத்து வச்சு ஒரு கட்சியை நடத்தி செல்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்றீங்க. இந்த சூழ்நிலையில நீங்க போறப்ப உங்கள்கிட்ட யாராவது இந்த மாதிரி பணம் கேட்டோ? அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனநிலை இருக்கிற மக்கள்கிட்ட அண்ணனுடைய பேச்சு, அவருடைய மேடை முழக்கங்கள் அத்தனை இன்னைக்கு ஊடகங்கள்ல அத்தனையும் வருது. இவைகள்லாம் பார்த்து மக்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாங்க வாக்கு சேகரிக்க போகும்போது பார்த்தா, எதிர்க்க ஏடிஎம்கேல இருந்து வருவாங்க, டிஎம்கேல இருந்து வருவாங்க, டிவிகேல இருந்து வருவாங்க. இப்படி மாற்று கட்சிகள்லாம் வந்தாலும் கூட அவங்களையும் முன்னாடி அவங்களும் நாகரிகமா தான் போவாங்க. பார்த்துட்டு அவங்க எங்களுக்கு வணக்கம் போடுவாங்க, நாங்களும் வணக்கம் போட்டு போயிடுவாங்க. ஆனா நாங்க போகும்போது எங்களுக்கு நிதியாவும் கொடுத்து, உங்களுக்கு எங்க வாக்குன்னு சொல்லி இளைஞர்களும் சொன்னாங்க, முதியோர்களும் சொன்னாங்க. ஒரு உதாரணத்துக்கு ரோட்ல வீதியில ஒரு மாங்காய் வியாபாரம் பண்றாங்க, கொய்யாக்காய் வியாபாரம் பண்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்துடும்? அவங்க எங்களுக்கு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்து எங்க வாக்கு உங்களுக்கு தாங்க அப்படின்னு வெயில்ல உட்காந்துருக்கோம். அவங்க நினைச்சா 2000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். வேணாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு செலுத்துறோம்ன்ற அளவுக்கு மக்கள் மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மாறுது. ஆனா இது உடனே மாறாது. இதுக்கு ஒரு உதாரணம்னு பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு அது பல்வேறுபட்ட கட்சிக்கு இந்த முன்னெடுத்து வந்தா உடனே மாறுவாங்க. இது ஒரே கட்சி, நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் மட்டும்தான் இதை முன்னெடுத்திருக்காரு. இது மெதுவா தான் மாறும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போராடணும். இப்படி நல்ல விஷயங்களை சொல்லி வர கட்சியை மாற்று கட்சின்னு மற்ற கட்சிகள் போடுறதுதான் கருத்து கணிப்புல. மாற்றதெல்லாம் 1ஆம் நம்பர் 2ஆம் 3ஆம் நம்பர்னு போடுறது இல்லைங்கய்யா. இப்ப நீங்க சொன்னீங்க ஊடகங்கள்லாம் எங்களை கொஞ்சம் காமிச்சாங்க, நாங்க போற இடங்கள்லாம் அப்படின்னு. அவங்களே எப்படி உங்களை புறக்கணிச்சாங்க? ஊடகங்கள் வியாபார நோக்கத்தோட ஒண்ணு போடுறது ஒண்ணு இருக்கு, தங்களுக்கு சாதகமான கட்சிக்கு போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. இது வெற்றியோ தோல்வியோ எது நடந்தாலும் நம்மளுடைய பயணத்தை தெளிவா கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்க வேண்டியதை சேர்த்துருவோம்ன்றதுதான் நாம் தமிழர் கட்சி அண்ணனுடைய கொள்கை. இப்ப நாங்க போன இடத்துல என்னை பொறுத்தவரை பார்த்தா முன்னாடி வாங்கின வாக்கை விட இப்ப அதிக வாக்கு தான் வரும். எங்களுக்கே தெரியும், முன்னாடி இருந்த வாக்குகளை விட அதிக வாக்குகள் இந்த தேர்தலில் வரும் நாம் தமிழர் கட்சி. அப்போ ஒரே ஆள் போராடும் போது அது கொஞ்சம் மெதுவா தான்
வந்து சேரும். மக்கள் கண்டிப்பா இதுல இருந்து மாறி ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. ஆனா இலவசமா கொடுக்கறதுனால மட்டும் வெற்றி அடைஞ்சிரும் மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இலவசம் கொடுத்த காமராஜரையும் கொடுத்தாரு. ஆனா காமராஜர் இலவசம் கொடுத்தாரு. கல்வி, மதிய உணவு கொடுத்தாரு. அவரையும் தோக்கடிச்சாங்க. திரும்பி கலைஞர் வந்தாரு, ரிக்ஷா கொடுத்தாரு. அவரையும் தோக்கடிச்சாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தாரு, சத்துணவு கொடுத்தாரு. உள்ளாட்சி தேர்தல காங்கிரஸோட கூட்டணி வச்சாரு. அவரையும் தோக்கடிச்சாங்க. அம்மா வந்தாங்க, இலவச சைக்கிள் கொடுத்தாங்க. அவங்களையும் தோக்கடிச்சாங்க. மக்கள் வந்து இப்படியே இலவசத்துக்காக ஓட்டு போடுங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து மாற்றம் உண்டாகும். அது வரைக்கும் கண்டிப்பா களத்துல நாம் தமிழர் கட்சி இருந்துட்டு இருக்கு. எல்லாரையும் சொல்ல சில பேர் வந்து இலவசங்கள் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மனநிலையை. இல்ல, இலவசங்கள் எது சரின்னா, இலவசம்ன்றதை விட அது கடமை, அரசின் கடமை. என்னன்னா, ஒரு கல்வி சம்பந்தப்பட்டத பணம் எல்லாம் கொடுக்கலாம், மருத்துவம் சம்பந்தப்பட்டத உணவு எல்லாம் கொடுக்கலாம். வறுமை கொடுங்களுக்கு உணவு பள்ளிகள்ல மாணவர்கள் கொடுக்குறாங்க, அதை கொடுக்கலாம். அதெல்லாம் வேணாம்னு சொல்லலை. இல்ல, வாக்குக்கு பணம் எதுக்கு, கிரைண்டர் எதுக்கு, மிக்சி எதுக்கு? நீங்க ஒரு மனிதன் காலம் ஃபுல்லா ஆயுள் ஃபுல்லா சம்பாதிப்போம். வீட்டுல ஒரு கணவன் மனைவி ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி மருத்துவமனை போனா மொத்த பணமும் காலி. மிக்சி கிரைண்டர் எவ்வளவு ரூபா வந்துடும்? நீ இந்த மருத்துவத்தின் கல்வியும் மக்களுக்கு கடமையா நீ எடுத்து தரமா கொடுத்துட்டு மிக்சியும் விட்டுரு. அதுல நீ மிக்சி கிரைண்டரும் தேவையானதை அவங்க வாங்கிக்கிடுவாங்கன்றதானே நாம் தமிழர் கட்சின்னு ஒழுங்கா அண்ணன் இதைத்தானே முழங்குறாரு. அன்னைக்கு நன்மை என்னன்றத மக்கள் பார்த்து போட்டு போடுறாங்க. அப்புறம் திரும்ப 5 வருஷம் அதை சொல்லியே புலம்பிட்டு இருக்காங்க. இதுதான் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது கள நிலவரங்கள் என்னன்னா, இந்த இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சியில முதியவர்களும் இருக்காங்க. அங்க நான் எங்க கண்ணு முன்னாடியே பார்த்தா பணம் கொடுக்கறது, பட்டுவாடா பண்றதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இதுல ஒரு மாற்றுன்னு வந்திருக்காங்க, இப்ப டிவிகேல இருந்து மாற்றுன்னு வந்திருக்காங்க. அதுலயே இளைஞர்கள் வந்து போறாங்க. கொள்கைன்னு பார்த்தா பெருசா ஒண்ணும், அதுவும் மற்ற கட்சி மாதிரி அந்த இலவசங்கள் தான் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம். அது படத்தோட ரசிகர் அப்படின்ற ஒரு மூலியமா போவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இல்ல, நாம் தமிழர் கட்சி என்பது கொள்கையின் அடிப்படையிலையும் அறிவுபூர்வமான விஷயங்களையும் தொலைநோக்கு சிந்தனையும் உள்ள கருத்துக்களை உள்வாங்கி கொண்டவங்க மட்டும்தான் இதுக்கு ஓட்டு போடுவாங்க. இல்லையா, இப்ப நீங்க கொள்கைன்னு சொல்றீங்க, இந்த கொள்கை வந்து போய் சேர்ந்திருக்கா? அதாவது நடிகர் வந்து ஒண்ணு ஏதாவது சொன்னா போய் சேருது, நீங்க கொள்கைன்னு ஒரு 15 வருஷம் சொல்றீங்க, அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா? அது மெதுவாத்தான் சேருங்க. மற்றது இப்போ போறேன் பாட்டா நீங்க வாழை மரமும் முருங்கை மரமும் வச்சோடனே வளரும். அதனுடைய அழிவும் சீக்கிரமா இருக்கும். ஆலமரம் மெதுவாத்தான் வளரும். அதனுடைய காலம் நீடிச்சு நிற்கும். அது வளர்றது வரைக்கும் அதை பொறுமையா காத்து நின்றா அதனுடைய பலன் இருக்கு. இதுதான் உண்மை. இது கொள்கையின் அடிப்படையில. இது நீங்க இந்த படியில போனா 4 தலைமுறைக்கு நல்லா இருக்காங்க. இன்னைக்கு அன்றைய சூழ்நிலையை மட்டும் மனதில் வச்சு ஓட்டு போட்டா நம்ம வாழுங்காலத்திலே முடிஞ்சு. அப்புறம் இத்தனை கோடி கடனாகி இலங்கையிலேயும் பாகிஸ்தானில் நடந்த கதை தான் இங்கேயும் நடக்குது. வயதானவர்கள் மத்தியில எப்படி இருக்கு நாம் தமிழ்? அதாவது ஊடகங்கள் பத்திரிகைகளை படிக்கிறவங்க இதை அதிகமா பாக்குறவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி போய் சேர்ந்துருக்கு. அவங்கள பார்க்காம படிக்காம இருப்பவங்கள இருக்காங்கல்ல. இப்ப நாங்களே ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் பேசுறேன், ஒரு பாட்டி சொல்லுது எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ரெட்டலைக்கா போட்டுறேன் அப்படின்னு. அப்ப அந்த இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியை அதிகமா பயன்படுத்துறவங்களுக்கு கட்சி போய் சேர்ந்துருக்கு. அதை பார்க்காத கேட்காதவங்களுக்கு அந்த பழைய இதுலயே இருப்பாங்க. அது வந்து படிச்சு சிந்திக்கக்கூடிய, எது நல்லது கெட்டன்னு புரிஞ்சக்கூடிய இளைஞர்கள் இதுல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வாக்கு வங்கியை விட அதிகமா தான் வாக்கு வரும். வரும். சரிங்க, நன்றிங்க.